அனுர் என்ன சொன்னார், என்ன பேசினார், என்ன வாக்குறுதி தந்தார் என்பதை கூட அறியாமல் தான் அவர்கள் இருக்கிறார்கள். வடக்கா இருக்கலாம், கிழக்கா இருக்கலாம், மலையமா இருக்கலாம். அவருக்கு நல்ல பெயர் கூட இந்த எம்பிக்களால் பழுதாகிறது என்பதை குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஊழல் அளிக்கிறோம் என்ற ஒரே காரணத்தை சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் முடிவெடுக்க முடியாது, ஒத்திவைக்க முடியாது. முட்டாள்தனம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அரசியல் தேவைக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடாது. பிள்ளையான் முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் கைது செய்து சிலர் அடைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட போது சொன்ன காரணம் இந்த உயிர் ஞாயிறு காரணம் அல்ல, மாறாக வேறு காரணம் சொன்னார்கள். இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவு தான் சாரான் கும்பலை வளர்த்தெடுத்தது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. ஆகவே இலங்கை ராணுவத்தின் புலனாய்வுத்துறை சார்ந்தவர்கள் பலர் இந்த விசாரணைக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை அன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது ராணுவத்தின் மீது கை வைக்க தயங்குகிறார்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக அரசியலில் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்களை பொறுத்தவரையில் நாட்டில் என்ன இடம்பெறுகிறது என்று தெரியாது என்று பலர் கூறிக்கொள்கின்றார்கள். பிரதான எதிர்க்கட்சியில் அங்கத்துவம் வகிக்கக்கூடிய நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களையும் அவர்களுடைய போக்கையும் இப்போது இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக? இல்லை, மக்கள் எதுவுமே தெரியாது என்று சொல்ல முடியாது. அப்படியான கருத்து பரவலாக இருந்தாலும் கூட மக்கள் அமைதியாக இருப்பதாக நினைக்கிறேன். ஒன்று. அடுத்தது, இன்றைய ஆட்சியாளர்கள் அனுரகுமார சாநாயகன் ஆட்சியை பொறுத்தவரையிலே அபிப்பிராயம் கூறுவது என்பது திரு தாமதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான். அதே வேளையிலே அவர்கள் பாரிய ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்பதை உருவாக்குவதற்காக புதிதாக சொல்லித்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அத்தகைய ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு வருடம் நிறைவு ஆகின்ற காலகட்டத்திலே அதற்கு உரிய முறையிலே செயல்படவில்லை என்றும் சந்தேகம் இருப்பதாகவும் சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் இல்லை என்கின்ற போது அவர்கள் கூறுகின்றார்கள், எமக்கான கால அவகாசம் போதாமல் இருக்கின்றது, அல்லது நாங்கள் இந்த ஆட்சி கட்டிலுக்கு புதியவர்களாக இருக்கின்றோம், இலங்கையை ஊழல் நிறைத்திருக்கின்றது, முதலில் ஊழலில் இருந்து நாட்டை விடுவித்துக் கொண்டு அடுத்த கட்டத்துக்குள் நகரப்போகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை அவர்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் பலரும் கூறுவதை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், மாட்டுக்கு இடம் கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஊழல் ஒழிப்பு என்பது ஆக அனுரகுமார சாநாயக மாத்திரம் எழுதி வைக்க கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை அல்ல, எங்களுக்கும் இருக்கிறது. ஊழல் எதிராக இருக்கிறோம் நாங்கள், அது மாட்டுக்கு இடம் கிடையாது. ஆகவே எல்லா அரசியல்வாதிகளையும் கட்சிகளையும் தங்களை தவிர்த்த என்னை அனைவரையுமே ஊழல்வாதிகள் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். உண்மைதான் அது. ஆனால் அதே வேளையிலே ஊழல் ஒழிப்பு என்பது மாத்திரமே அரசாட்சி அல்ல, அரசாங்கம் அல்ல, அது அப்பால் இருக்கிறது. குறிப்பாக இந்த முதல் வருடம் தான் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு அனிமூன் அரசாங்கம் என்று சொல்வார்கள், தேடிலவு அரசாங்கம் என்று சொல்வார்கள். நிறைய காரியங்களை எல்லாம் செய்யலாம். அரசாங்கத்துக்கு அவர் தெரிவு செய்த மக்களின் ஆதரவு அப்படியே இருக்கும், முன்ன பின் அப்படியே இருக்கும். 2வது 3வது வருடங்களில் தான் குறைய போகும் இருக்கும். ஆகவே சில கஷ்டமான காத்திரமான சில பேர்கள் கடுமையான முடிவுகளை கூட எடுத்து அவற்றை மூலமாக நாங்கள் சொன்ன சிஸ்டம் சேஞ்ச் என்பதை செய்யலாம் என்ற வாய்ப்பு இந்த அரசாங்கம் இருந்தது. அதை விட்டுவிட்டார்கள் நினைக்கிறேன் நான். ஆனாலும் கூட மீண்டும் கூற விரும்புகிறேன், அனுரகுமார அரசாங்கத்துக்கு அவகாசம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதுதான் இருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு தடை விதிக்கும் முகமாக தெரு போராட்டங்களையோ ஏனைய சிக்கல்களை ஏற்பட தயாராக இல்லை, செய்யவில்லை. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அவர்கள் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் செய்த விஷயங்களை கூட நாங்கள் செய்யவில்லை. ஆனால் அதே வேளையில் மறுபுறத்திலே நான் மீண்டும் வலியுறுத்தி விரும்புகிறேன், முதல் தேர்தல் காலகட்டத்திலே ஒரு
சாதகமான காலகட்டத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யவில்லை என்றுதான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன். கேட்டால் போய் சொல்கிறேன். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை என்பதோடு மட்டுமல்லாது பிரதான எதிர்க்கட்சியாக கடந்த காலங்களில் நீங்கள் இருந்த போதும் கூட உங்களோடு பயணித்த ஒருவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருந்தாலும் அவரை அனுர என்று கூறக்கூடிய அந்த ஒரு அரசியல் நிலையில் இருக்கக்கூடியவர் திரு மனோ கணேசன் அவர்கள். அப்படி இருக்கின்ற போது அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள் அல்லது அவர் திருத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள், அவர் உங்களோடு எதிர்க்கட்சியிலிருந்து உங்களோடு விவாதித்த விடயங்களை அவர் இப்போது செய்கின்றாரா அல்லதுக்கு நேர் எதிராக செயற்படுகிறாரா? இல்லையே. பாருங்கள், அனுரகுமார திசாநாயக்க ஜேவிபி தலைவர், என்பிபி தலைவர், நாடு ஜனாதிபதி, மாறுபட்ட கருத்து இடம் கிடையாது. ஆனால் அவர் கட்சி சார்பாக அவருக்கு அடுத்த அலையின் காரணமாக வடகிழக்கிலிருந்து மலையத்திலும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்கள், முஸ்லிம் எம்பிக்களை சொல்லவில்லை, அது வேறு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். தமிழ் எம்பிக்களை பொறுத்தவரையிலே அவர் எவருமே அனுரவின் கொள்கைகளை பிரதிபலிப்பதாக தெரியவில்லை. அவர்களை விட அனுரவுக்கு எனக்கு நன்றாக தெரியும், நன்றாக புரிகிறது. அனுர என்ன சொன்னார், என்ன பேசினார், என்ன வாக்குறுதி தந்தார் என்பதை கூட அறியாமல் தான் அவர்கள் இருக்கிறார்கள். வடக்கா இருக்கலாம், கிழக்கா இருக்கலாம், மலையமா இருக்கலாம். இங்கேயும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்கள் வலியுறுத்தி கூற விரும்புகிறேன், அனுரவை பிரதிபலிக்கவில்லை. அதான் பெரிய சோகம். அந்த காரணத்தினாலே அனுர திசாநாயக்காவின் செல்வாக்கு, அபிமானம், அவருக்கு நல்ல பெயர் கூட இந்த எம்பிக்களால் பழுதாகிறது என்பதை குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்களோடு பார்க்கின்ற போது அந்த நீங்கள் கூறுகின்ற மலையகமாக இருக்கலாம் அல்லது வடக்கு கிழக்கு அப்பாற்பட்ட பகுதிகளில் எல்லாம் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இந்த குறை இருக்கின்றது என்றால் இதனை அனுரகுமார சுதாகரித்துக் கொள்ளவில்லையா, அதனை அப்படியே விட்டு விட்டாரா, அல்லது அவர்களுடைய குறைகளை தெரிந்தாலும் கூட? அனுரகுமார திசாநாயக்க மிகவும் கடுமையாக உழைக்கிறார், தொழில்படுகிறார். தனி ஒருவரால் மாத்திரமே அரசாங்கத்தை நடத்த முடியாது. ஆனா அரசாங்கத்துக்குள்ளே அனுபவசாலிகள், காத்திரமானவர்கள், ஆளுமை உள்ளவர்கள் குறைபாடு பரவலாக இருக்கிறது. அந்த காரணத்தினாலே தான் அவரால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாமல் இருப்பதாக நினைக்கிறேன் நான். பாருங்கள், முதல் வருடத்துக்குள்ளே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஊழலை ஒரு பக்கம் வைங்க, ஊழலை விரட்ட வேண்டும், அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறேன். சொன்னேன் உங்களுக்கு நான். ஆனால் பாருங்கள், வடகிழக்கை எடுத்துக்கொண்டு பாருங்கள், 11 தடை சட்டத்தை முழுமையாக அளிப்பதாக சொன்னார்கள். இது அப்படி அல்ல, ஒரு மாற்று சட்டம் கொண்டு வர போறதா சொல்கிறார்கள். அதாவது ரிப்பீல் அல்ல, ரிப்ளேஸ்மெண்ட் என்று சொல்கிறார்கள். ஒன்று ஆக 12 பேர் தான் அரசு கைதிகள் இருக்கிறார்கள். அவர் விடுவித்திருக்கலாம். மட்டுமல்ல, அரசு காணிகள் விடுவிப்பு என்பது ஆரம்பத்திலே இருந்து வேகப்படுவதில்லை, குறைவாக இருக்கிறது. நிறைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன. அடுத்தது, மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களை அந்த கட்சியில் பலர் மாறுபட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை. மட்டுமல்ல, நின்று பேருக்கூடிய நாங்கள் நல்லாட்சி காலத்திலே நாங்கள் உருவாக்கி நடத்தி கொண்டு வந்த அந்த புதிய அரசியலமைப்பு திட்டம் என்று இருக்கிறது. அந்த வழிகாட்ட குழுவிலே அனுரகுமார திசாநாயக்கவும் நானும் அருகருகே அமர்ந்திருந்தவர். ஒரு இடைக்கால அறிக்கை உருவாக்கி இருக்கிறோம். அந்த இடத்தில் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பித்து நான் தொடர்ச்சியாக முன்னே சென்று அந்த புதிய அரசியலமைப்பு செயல்பாட்டு முன்னெடுப்பேன் சொன்னார். அதுவும் செய்யவில்லை. காணாமல் தொடர்பாக பல வாக்குறுதிகளை வழங்கினார். அது மட்டுமல்ல, பாருங்கள், மீண்டும் அரசியல் கைதிகளை சொல்லும் பொழுது ஏனைய சிங்கள கட்சி எல்லாமே, எஸ்ஏபி கூட, யுஎன்பி, எஸ்என்பி இவருமே தமிழ் கைதிகளை அரசியல் கைதிகளை சொல்லவில்லை. இவர் சொன்னார்கள், சொல்லி நம்பிக்கை பெற்றார்கள். இருந்தும் கூட அந்த கைதிகள் விடுவிக்க தயாரிக்கிறார்கள். 150 பேர் இருந்த அரசியல் கைதிகளை நல்லாட்சி காலத்திலே நாங்கள் கடுமையாக விடுவித்து, நாங்கள் விடுவிக்கும் சூழலை பயன்படுத்திக் கொண்டு பல சிவில் சமூகத்தினர், சட்டத்தரணிகள் எல்லாம் செயல்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள். நிறைய விடுவிக்கப்பட்டார்கள். 12 பேர் தான் இருக்கிறார்கள். ஏறக்குறைய அவ்வளவுதான் இருக்கிறார்கள். விடுவிக்க முடியவில்லை. அது 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 பாருங்கள், அங்கே வடகிழக்கை பொறுத்தவரையிலே. அடுத்து பாருங்கள், மலையத்தை பொறுத்தவரையிலே காணி தருவதாக சொன்னார்கள். காணி உரிமை, வீட்டுரிமை இயக்கத்தை நல்லாட்சியில் நாங்கள் தான் ஆரம்பித்தோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எங்களுக்கு முன்னாலே 2015 முன்னாலே பல வருடங்களாக மாறி மாறி எல்லா அரசாங்கம் இருந்தது. அது நாங்க பொறுப்பல்ல. எப்படி ஜேவிபி என்பது ஏனைய சிங்கள கட்சியில் மாறுபடுகிறது போல நாங்களும் ஏனைய மலைய கட்சியில் மாறுபடுகிறோம். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது முற்போக்கான கட்சி. நாங்க இடந்து ஆட்சியில் இருந்திருக்கிறோம், பல காரியங்கள் செய்திருக்கிறோம். காணி உரிமை, வீட்டுரிமையை மலையத்திலே ஆரம்பித்தது நாங்கள் தான். அதுக்கு முன்னால் சந்திரசேகரன் வழங்கினார், தொண்டமான் வழங்க முயற்சி செய்தார். ஆனால் ஒரு அரசின் கொள்கையாக அமைச்சர் முடிவெடுத்து 7 காணி ஒவ்வொரு குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி
இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி நின்று போயிருந்த இந்திய விட திட்டத்தை ஆரம்பித்து காணி வழங்கினோம். ஒரு இடத்துக்குள்ளே காணி செய்யவில்லை, தரவில்லை, வீடு கட்டவில்லை. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாலே பண்டாரவாளையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு மோசடி வேலை செய்து முடித்து விட்டார்கள். அன்றைய கூட செல்லவில்லை. அன்றைக்கு தவறான தகவல்களை மலையகத்தின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட என்பிபி உறுப்பினர்கள் தன் வழிகாட்டி இருக்கிறார்கள் நினைக்கிறேன். நான் அது உண்மை. காணி தரவில்லை. தராமல் வெறும் கடிதங்களை கொடுத்து காணி உரிமை தருவதாக சொன்னார்கள். இந்த துறை சார்ந்த அமைச்சரான சமந்த வித்யாரட்ன என்பவர் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு எனக்கு நேரடியாக இருந்து இந்த வருடம் 31 தேதிக்கு முன்னாலே, டிசம்பர் 30 முன்னாலே 4000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டுவதாக உறுதியளித்தார். ஒரு வீடு கட்டவில்லை. ஒரு வீடுமே கட்டாமல் 4 வீடு கட்டிவிட்டதாக ஒரு பொய்மையை ஏற்படுத்தினார்கள். ஆக 234 வீடுகள் கடந்த அரசாங்கம் கட்டிய வீடுகளுக்கு அது ஆவணங்கள், வீட்டுரிமை ஆவணம் தராமல் அரசாங்கம் அரசு முடிவு வந்துவிட்ட காலத்தினாலே ஏற்கனவே இருந்த கடந்த கால கட்டப்பட்ட வீடுகளுக்கான ஆவணங்களை இவர்கள் வழங்கினார்கள். வழங்கிவிட்டு தாங்கள் வழங்குவதாக சொன்னார்கள். பிழை. ஆகவே தான் மலையக அப்படித்தான் இருக்கிறது. சம்பளத்தை பாருங்கள், தொழிலாளர்கள் சம்பளத்தை 2250 ரூபாய் தர வேண்டும் என்று எதிர்கட்சியிலிருந்து முழங்கினார்கள். இப்பொழுது 1750 தரவில்லை, முடியவில்லை. 1750 ரூபாயை தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த வருட இறுதிக்குள்ளே வழங்குவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாத்தியமாக இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கம்பெனிக்காரர்களுடன். கம்பெனிக்காரர் தருவதாக தயாராக இல்லை. பல குளறுபடிகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அவர்கள் அரசாங்க முறையிலே கடுமையான முடிவுகளை எடுத்து 189 பேர் பெரும்பான்மை இருக்கிறது அல்லவா, ஜனாதிபதி ஒரு அதிகாரம் இருக்கிறது அல்லவா, பயன்படுத்தி வடகிழக்கிலும் மலையத்திலும் பல விஷயங்களை இவர்கள் முதல் வருடத்தில் செய்து முடித்திருக்கலாம். ஆக ஊழலை அளிக்கிறோம் என்ற ஒரே காரணத்தை சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் முடிவெடுக்க முடியாது, ஒத்திவைக்க முடியாது. அதான் கொள்கையா இருக்கிறது. ஊழலை ஒழிப்பது என்பதோடு சேர்த்து அவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருப்பது, பாதாள உலக குழுக்களையும் நாங்கள் ஒழித்து வருகிறோம். இந்தோனேஷியாவில் ஹெகல் பத்ரவின் கைதாக இருக்கலாம், அல்லது நேபாளத்திலே செவ்வந்தி அடங்கலான குழுவினருடைய கைதாக இருக்கலாம். பல கைதுகள் கூட இடம்பெறுகிறது. அந்த கைதுகளின் பின்னணியில் இன்னும் பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். போதை வஸ்து கலாச்சாரம் இலங்கையில் பெருமெடுப்பில் பெரும் பாதிப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த கைது நடவடிக்கைகளுக்குள் அரசியல் புள்ளிகளும் இருப்பதாக தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விரல் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, ஊழலை ஒழிப்பதை போல பாதாள உலகத்தில் கைது செய்வது, ஒழிப்பது, போதை வஸ்தை ஒழிப்பது, கண்டுபிடிப்பதெல்லாம் நல்ல காரியங்கள். இருக்கிறதுக்கு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அதிகமாக செய்யுங்கள் சொல்லுகிறேன். பாராட்ட கருத்து இடம் கிடையாது. ஆனால் வெறுமனே எல்லாவற்றத்துக்கும் எதிரணி அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருப்பது ஒரு சுவாரஸ்யம், நல்ல கருத்து அல்ல. பிழை. அது எதிரணியிலே அரசியல்வாதிகள் இருக்கா செய்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அவர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைக்க வேண்டும். சம்பந்த அத்தாட்சிகளை மக்கள் முன்னால் கொண்டு வர வேண்டும், நீதிமன்றத்தில் கொண்டு வர வேண்டும், மக்கள் முன்னால் கொண்டு வர வேண்டும். அது எடுத்துவிட்டு எல்லா எதிரணியையும் சுட்டிக்காட்டி பேசுவது என்பது அரசியல் கருத்தை தவிர நியாயமான கருத்து அல்ல. அது பிழை. அது பாருங்கள், பாதாள உலகம் என்றால் என்ன? வன்முறை தானே, துப்பாக்கி கலாச்சாரம் தானே. துப்பாக்கி கலாச்சாரத்தை பயன்படுத்தி நாடு அரசாட்சி பிடிக்க முயற்சி செய்த கட்சி தானே ஜேவிபி. நாங்கள் அப்படி சொல்லலாமே. நாங்கள் 70களிலும் 80களிலும் பல அரசாங்க போலீஸ், ராணுவம், அரசு அதிகாரிகள் கொலை செய்து அரசாட்சி பிடிக்க பார்த்த கட்சி தானே அவர்கள். ஆகவே அது பாதாள உலகம் பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த ஆயுதங்கள், அந்த ஆயுத கலாச்சாரம் என்பது எங்களை விட அவர்களது நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் அப்படி சொல்லவில்லையே. கேள்விக்கு பதிலாக நான் விளக்கத்தை வழங்குகிறேன் தவிர சொல்லவில்லை. அது நான் காரணம் என்னவென்றால், எல்லா அரசியல்வாதிகளையும் ஒரே குட்டையிலே போட்டு, ஒரு குடையிலே போட்டு எல்லோரும் தான் இந்த பாதாள உலகத்துக்கு காரணம், போதை வஸ்து காரணம், ஊழலுக்கு காரணம் சொல்வது பிழையான கருத்து. பிரித்தெடுக்க பார்க்க வேண்டும். பிரித்தெடுத்து பார்த்து யார் யார் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்க கண்டுபிடித்து உடனடியாக குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி, நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து, அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வழங்க வேண்டும். மாவட்ட கருத்து இடம் கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.
ஆனால் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம், அல்லது நீங்கள் இது தொடர்பிலே அதிக அளவிலே அச்சம் கொள்கிறீர்கள் என்று நாமல் ராஜபக்சவை நோக்கி பலர் விரல்களை நீட்டிக்கொள். இந்த வினா உங்களுக்கு பொருத்தமில்லாது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு எதிர்ப்பு அரசியல், எதிர்க்கட்சியிலிருந்து கடுமையான சில விமர்சனங்களை முன்வைத்தவர், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட சில விடயங்களை நேரடியாக கூறியவர் என்கின்ற வகையில் நாமலை நோக்கி இப்போது அதிகளவான விரல்கள் நீட்டப்படுகின்றன. இதனை நீங்கள் ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவராக எப்படி பார்க்கிறீர்கள்? மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே கொடுமையான பல செயல்பாடுகள் நடந்தன என்பது நன்றாக தெரியும். இவர் எல்லோரையும் விட, ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கை விட, ஜேவிபியில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் எம்பிக்களை விட, மலையத்தை தெரிவு செய்யப்பட்ட மலைய எம்பிக்களை விட மனோகர் நான் தான் தெருவில் இறங்கி போராடியவன். ராஜபக்ச ஆட்சி காலத்திலே கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு நடந்த காலகட்டத்திலே வெள்ளவன் ராட்சிக்கு எதிராக தெருவில் இறங்கி போராடியவன் நான். சிறிது தவறை இருந்தால் எனது உயிர் பறி போயிருக்கும். எனது நண்பன் ரவிராஜ் உயிர் பறி போனது. ஆக இவர்களை விட எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது, ராஜபக்ச குற்றச்சாட்டு உரிமை இருக்கிறது. ஆகவே அதில் மாறுபட்ட கருத்து இடம் கிடையாது. ஆனா ஆகவே தான் இந்த ராஜபக்ச எதிரான குற்றச்சாட்டை வெறுமனே பேசிக்கொண்டே இருக்க, பேசி காலத்தை கழிக்காமல் நீதிமன்றங்களை கொண்டு சாட்சியங்களை நிரூபித்து சமர்ப்பித்து நடவடிக்கை எடுங்கள் சொல்கிறோம். ராஜபக்ச கட்சி என்கிற கட்சி அல்லவே, நாங்கள் அவருடன் இல்லவே. நாங்கள் உண்மையிலே என்னவென்றால் இந்த என்பிபி அரசாங்கத்துக்குள்ள சில சாவகாசம் தெரிந்து கொண்டு தெரியாமல் ஒரு கதையை பரப்புகிற காரணம் என்னவென்றால், ஏதோ நாங்கள் 2024 வருடம் வரைக்கும் ஆட்சியில் இருந்ததை போல எங்களிடமிருந்து தான் அனுரகுமார் ஆட்சி கைப்பற்றியதை போல கதைக்கிறார்கள். அப்படி அல்ல. 2019 வருடத்தில் எங்களது ஆட்சி போய்விட்டது. பிறகு 19 24 வரை 5-6 வருடங்கள் அனுரகுமார் திசாநாயக்க ஒரே பாராளுமன்றத்திலே எதிரணியில் அமர்ந்திருந்தவர்கள் நாங்கள். இன்னும் எதிரணியில் இருக்கிறோம். ஆகவே அவர்கள் யாரிடம் ஆட்சி பெற்றார்களோ அவர்களை பற்றி பேச வேண்டும். 2019 வருடத்தில் 2 வருடங்கள் கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி புரிந்தார். பிறகு அவரது கட்சியின் சார்பாக ரணில் விக்ரமசிங்கே பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்டார். இந்த 4 வருடங்கள் ராஜபக்ச ஆட்சி நடந்தது. ஆக அவர்களிடமிருந்து தான் அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சியை கைப்பற்றினார். ஐக்கிய மக்கள் கூட்டணியோ, தமிழ்போ கூட்டணியோ, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோ, நாங்கள் எல்லாம் எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவோ, நாங்கள் எல்லாம் 2019 இருந்து எதிரணியில் தான் இருக்கிறோம். இன்னும் எதிரணியில் தான் இருக்கிறோம் நாங்கள். ஆக எங்களிடம் ஆட்சி பிடிக்கவில்லை அவர்கள். கடந்த கால ஆட்சியின் அலங்கோலை தொடர்பாக அவர்கள் குற்றச்சாட்ட வேண்டியது மஹிந்த ராஜபக்ச அணியினரை தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தாலும் கூட எல்லோரும் சொன்னது போல எல்லோரையும் ஒரே குட்டையிலே போட்டு தங்களை தவிர என் அனைவருமே அயோக்கியர்கள் என்று சொல்வதிலே ஒரு சுகம் காண்கிறார்கள், சந்தோஷம் காணுகிறார்கள். அது ஒரு கேவலமான அரசியல் கருத்து. அதை நிராகரிக்கிறேன் நான். உங்களுடைய கட்சி வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரம்சேனவின் படுகொலை, ஒரு தவிசாளர் படுகொலை செய்யப்பட்டார் கடமையில் இருக்கும் போது. அதன் பின்னர் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்திலே வலியுறுத்தினார். எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இந்த கருத்தை வலியுறுத்திய போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாதாள உலக குழுவோடு தொடர்பானவர்கள் தொடர்பில் அவருக்கு தொடர்பு இருக்கின்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அதே நாடாளுமன்றத்திலே பதிலும் வழங்கியிருந்தார். நீங்களும் அந்த நாடாளுமன்ற அமர்விலே கலந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அப்படி இருக்கின்ற போது இந்த அவர் படுகொலை செய்யப்பட்டவர் ஒரு பாதாள உலக குழு என்று கூறப்படுகிறது. அவர் படுகொலை செய்யப்படுவதற்கு முதல் நாள் உங்களுடைய கட்சியினுடைய புத்திக பத்திரன் அவர்கள் எங்களுடைய கட்சியில் பாதாள உலக குழுவோ அல்லது நாசகார செயல்களிலோ ஈடுபடக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று ஊடக சந்திப்பிலே கொழும்பிலே வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் இந்த படுகொலை இடம்பெறுகிறது. இதில் ஏதோ ஒரு அரசியல் மறைமுகமாக சொல்லப்படுகிறதாக நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது அப்படி அல்லவா? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட கொலை செய்யப்பட்டவர் வெள்ளிகம பிரதேச சபையின் தலைவர், மக்கள் தெரிவு செய்யப்பட்டவர் தலைவர், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் எங்களுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய பிரதான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின், எங்களுக்கு கட்சி அல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் அவர் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே கொலை செய்யப்பட்ட பிறகு போலீஸ் துறை சார்ந்த அமைச்சர் விஜயபால பாராளுமன்றத்தில் வந்து அந்த கொலை நியாயப்படுத்தும் முகமாக பேசியது பிழை. வைத்துக் கொள்வோமே, பாதாளத்தை சார்ந்தவர் வைத்துக் கொள்வோமே, பாதாளத்தை சார்ந்தவர் அல்லது பொதுவசு வியாபார தொடர்புள்ளவர் எப்படி இருந்தாலும் கூட நிரூபிக்க வேண்டியது யார்? எங்கே நிரூபிக்க வேண்டும்? நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அப்படின்னா அவர் கடந்த 7 மாதங்களாக இந்த தேர்தல் நடைபெற்று தேர்தல் முன்னாலே தேர்தல் நியமனம் பத்திரங்கள் தாக்கல் செய்து பல 5-6 மாதங்கள் ஆகிவிட்டன.
இந்த 6 மாதங்களுக்குள்ள ஏன் அரசாங்கம் கைது செய்யவில்லை? ஏன் கைது செய்யவில்லை? அரசாங்கம் கைது செய்திருக்கலாமே. அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு இது ஏதோ புத்திக்க பத்திரன ஊடக சந்திப்பிலே வெளிப்படுத்திய பின்னர் மறுநாள் இவருடைய படுகொலை இடம்பெறுகிறது என்றால் அது ஒரு சந்தேகம் இருக்கு. அதைத்தான் உங்களிடம் வினாவாக கேட்கிறேன். சந்தேகம் தானே அது? சந்தேகம் தானே? புத்திக்க பத்திரன மாத்தறை மாவட்டத்தை சார்ந்தவர், அங்கேதான் படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. ஆக இது சந்தேகத்துக்குரிய தானே. ஆக இந்த அரசாங்கம் கொலைகளை நியாயப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. பிழையானது, தவறு தவறு. எந்த ஒரு ஊழல்வாதியா இருந்தாலும், பொதுவச வியாபாரியா இருந்தாலும், பாதாள சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களை சட்டப்படித்தான் தண்டிக்க வேண்டும். சட்டத்தின் ஆட்சி என்பது அதுதான். ரூல் ஆஃப் லோ என்றால், சட்டத்தின் ஆட்சி என்றால் போலீஸ் விசாரணை, சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், பிறகு நீதிமன்ற தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதான் சட்டத்தின் ஆட்சி. அது மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது. இதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொலை நடந்த பிறகு நியாயப்படுத்துவரையானால் ஒவ்வொருவரும் கொலை செய்துவிட்டு நியாயப்படுத்துவார்கள். பிழை அது. அது அந்த விஜயபால என்ற அமைச்சருக்கு அழகல்ல. அது மட்டுமல்ல, விஜயபால என்ற அமைச்சர் கூட கடந்த காலங்களிலே போலீஸ் திணைக்களத்திலே தொழில் பார்த்தவர் என்றும், பிறகு அவர் அங்கு விலக்கப்பட்டவர் என்றும் சாமர சம்பத் என்ற எதிர்கட்சி எம்பி குற்றச்சாட்டில் இருக்கிறார். பாருங்கள் என்ன சொன்னார். கடந்த காலங்களிலே ஜேவிபியின் சன்னத்த அங்க என்று சொன்னால் ஆயுத பிரிவினை அங்கம் வைத்த காரணத்தினாலே, அந்த தகவல் புலனாய்வு தகவல் போலீஸ் துறை தெரிந்த காரணத்தினாலே போலீஸ் திணைக்களம் அவரை போலீஸ் திணைக்களத்திலிருந்து விலக்கி விட்டது அல்லது வேலைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் போலீஸ் திணைக்களத்திலிருந்து விலகி சென்றார் என்ற குற்றச்சாட்டு சமர்ப்பிக்கிறாரே. அப்படியான ஒருவர் போலீஸ் அமைச்சராக இருக்க முடியும்? அந்த கேள்வி எழுகிறது அல்லவா? ஆகவே இதையெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு அரசாங்கம் நேர்மையாக நடக்கிறது என்றால் வாய்ப்பேச்சு மட்டுமல்ல, நியாயமாக நடக்க வேண்டும். முட்டாள்தனம் குற்றச்சாட்டுகளை சொல்லி அரசியல் தேவைக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க கூடாது. ஆகவே அதை விடுத்துவிட்டு அரசாங்கம் பாதாள உலகை அழிப்பது, பொதுவசை அழிப்பது, ஒழிப்பது, ஊழல்வாதி கொலை கைது செய்வார்களே. ஆனால் நாங்கள் இருகரம் தூக்கி, மீண்டும் சொல்கிறேன், இருகரம் தூக்கி ஆதரவு அளிக்க தயாராக இருக்கிறோம், ஆதரவு அளித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அது மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் சட்டப்படி செய்ய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் ஆட்சிக்கு வந்தால் 1 வருடங்களுக்குள் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிப்போம் என்று உத்தரவாதம் வழங்கிய அனுரகுமார, அவருடைய மூத்த அரசியல் பிரமுகர்களாக இருந்த இன்று இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய KD லால்காந்த, பிமல் ரட்நாயக்க, சுனில் ஹந்துனத்தி போன்றவர்கள் எல்லாம் அனைத்து பிரசார மேடைகளிலும் வலியுறுத்தினார்கள். ஆனால் இப்போது நாமல் ராஜபக்ச ஒரு புதிய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பிள்ளையானை கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட நாட்களாக அரசு தடுத்து வைத்திருக்கிறது. எந்த அடிப்படையில் கைது செய்ய என்ற கேள்விக்கு முறையான பதிலை அரசாங்கம் வழங்கவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்திலே அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் அவர் சில விடயங்களோடு ஒத்தி செல்லுகின்றார் அல்லது அது தொடர்பான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டதாக கூறுகின்றார். ஏன் நாமல் ராஜபக்ச இப்போது எல்லா விடயங்களுக்குள்ளும் மூக்கை நுழைக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது? ஏன் அடுத்த ஆட்சி கட்டிலை நோக்கி தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்? இருக்கலாம். நாமல் ராஜபக்ச என்ற ஒரு அரசியல்வாதிக்கு அவர் தவறுகள் செய்திருக்காவிட்டால் அடுத்த ஆட்சி கட்டளை நோக்கி நகர்வதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா? யார் மறக்க முடியாது. அவர் தவறு செய்திருந்தால், ஊழல் செய்திருந்தால், பாதாள உலகத்தினர் தொடர்பாடு கொண்டிருந்தால் அல்லது போதை வசதி தொடர்பாடு கொண்டிருந்தால் நிச்சயம் கைது செய்யுங்கள். நாங்கள் தடுக்கவில்லை. அரசாங்கத்தின் பொறுப்பு தானே. அரசாங்கம் தான் அதிகாரம் இருக்குது, எங்களிடம் அதிகாரம் இல்லையே, செய்யுங்கள், அது வேறு கதை. ஆனால் அதே வேளையிலே உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக கடந்த காலம் உறக்க பேசிய பிமல் ரட்நாயக்க அவர் அலையை காணாமல் போய்விட்டார். அடுத்து லால்காந்த, சுனில் ஹந்துனத்தி போன்றவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அன்றையும் பதிகா பேசுவதில்லை. பிள்ளையான் முன்னாள் MP, முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் கைது செய்து அடைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட போது சொன்ன காரணம் உயிர்த்த ஞாயிறு காரணம் அல்ல, மாறாக வேறு காரணம் சொன்னார்கள். ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டார். MP-யின் கொலை தாபாசம் தொடர்பாக கைது செய்யப்பட்டார் சொன்னார்கள். பிறகு திடீரென அடரவே சொன்னார், இல்லை இல்லை அடுத்த வாரத்தில் பல மாதங்களுக்கு முன்னால் சொன்னார், அடுத்த வாரத்துக்குள்ளே இந்த கடந்த இந்த ஏப்ரல் மாதம் இப்ப 21 என்பதுதான் படுகொலை செய்யப்பட்ட அந்த யூத்தஜார் படுகொலை தினம் நாள். அதுக்கு முன்னாலே 1 வாரத்துக்கு முன்னாலே ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சொன்னார், புது அரசு என்று சொன்னார். அடுத்து 1 வாரத்துக்குள்ளே புதிய தகவல்கள் வெளியாகும், பொறுத்திருந்து பாருங்கள் என்ற மக்களுக்கு ஒரு உற்சாகமான எதிர்பார்ப்பை தந்தார். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. யூத்தஜார் தொடர்பான குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி அதை பிள்ளையானைத்தான் யூத்தஜாரின் கொலையின் சூழ்ச்சிதாரியை காட்டுவதற்கு அரசு செய்வதாக நாங்கள் அறிந்தோம். ஆனால் சரிவரவில்லை, நடக்கவில்லை. ஒன்றும் அப்படி அமைதியாக போய்விட்டது. கிரண்டில் போட்டு கல் மாதிரி போய் காணாமல் போய்விட்டது. ஆகவே அது மட்டுமல்ல, இன்னொன்று சொன்னார்,
முக்கியமான கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்று சொன்னார், இந்த விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக அரசாங்கத்துக்குள்ளே விசாரிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னார். அரசாங்கத்துக்குள்ளே என்றால் அரசுக்குள்ளே, அதாவது ராணுவம். நன்றாக தெரிந்த உண்மை ஒன்று இருக்கிறது. இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவு தான் சாரான் கும்பலை வளர்த்தெடுத்தது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. ஆகவே இலங்கை ராணுவத்தின் புலனாய்வுத்துறை சார்ந்தவர்கள் பலர் இந்த விசாரணைக்குள்ளே உள்வாங்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை அன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது ராணுவத்தின் மீது கை வைக்க தயங்குகிறார்கள். காரணம் அதுதான். ஆக சிஸ்டம் சேஞ்ச் செய்ய வந்த அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் செய்ய வேண்டும், முறையை மாற்ற வேண்டும். இந்த அரசு அதே மாதிரி ராஜபக்ச போல, சந்திரிகா போல, பிரேமதாச போல, ரணிலை போல, கோட்டாபய போல அதே மாதிரி சிங்கள பேரினவாத சிந்தனையில் இருந்து வெளிவர முடியாமல் இருந்து கொண்டு ராணுவத்தின் மீது கை வைக்க மாட்டோம், பௌத்த துறவிகள் மீது கை வைக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே. ஆனால் சிஸ்டம் சேஞ்ச் இல்லையே. எந்த அடிப்படையில் தமிழர்கள் வடகிழக்கா இருக்கலாம், மலையமா இருக்கலாம், தமிழர்கள் எப்ப எந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் ராஜபக்ச எதிர்த்தோம், சந்திரிகாவை எதிர்த்தோம், கோட்டாவை எதிர்த்தோம், எதிர்த்தோம், உங்களை எதிர்க்க மாட்டோம், ஆதரிக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கை வைப்பதற்கு என்ன காரணம்? தாங்கள் அவர்கள் அல்ல என்பதை காட்ட வேண்டிய கட்டாயம் அன்றவிடம் இருக்கு. நான் ராஜபக்ச அல்ல, நான் அனுர ஜனநாயக என்ற அந்த நம்பிக்கையை நடைமுறையில் காட்ட வேண்டிய கடப்பாடு அன்றகு இருக்கிறது, நண்பர் அன்றகு இருக்கிறது. அதான் பிரச்சனை. அது யோசிங்கள் விளங்கும். கடந்த வாரம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த வாரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மிக முக்கியமான ஒரு புள்ளியினுடைய பெயர் வெளிப்படுத்தப்படும் என்று நாடாளுமன்றத்தின் உயர்குழு கூட்டத்திலே அமைச்சினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ரவி செனவிரட்ன குறிப்பிட்டார். ஆனால் அவர் குறிப்பிட்டார், கடந்த வாரம் அந்த பெயரை எல்லோரும் எதிர்பார்த்த போது திடீரென்று கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் செவ்வந்தியினுடைய பெயர் தான் பரவலாக எல்லா ஊடகங்களிலும் முக்கியம் பெற்றது. இப்போது அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ரவி செனவிரட்ன கூறியவர் எங்கே சென்று விட்டார்? அல்லது ரவி செனவிரட்ன கூறியது சாரா செவ்வந்தியா? செவ்வந்திக்கும் உயிர்த்த ஞாயிறுக்கும் சம்பந்தம் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. செவ்வந்தி கதை வேறு, உயிர்த்த ஞாயிறு கதை வேறு. ரவி செனவிரட்ன யார்? இந்த போலீஸ் துறை அமைச்சின் செயலாளர், கடந்த கால போலீஸ் அதிகாரி. அவர் மீதே பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அது வேறு விஷயம். ஆக இப்படி அவரது தலைவரான அரசாங்க தலைவரான அனுரகுமார் சாநாயக்க இதோ அடுத்த வாரம் வருகிறார். அதே போல அமைச்சர்களான பிமல் ரட்நாயக்க, லால்காந்த, சுனில் அந்தனத்தி போன்றவர்கள் கூட நீங்களே சொன்னீர்கள், அதோ வருகிறது சொன்னார்கள். இப்ப செயலாளர் சொல்கிறார். இப்படியே சொல்லி காலத்தை கடத்துகிறார்கள். தவிர உயிர்த்த ஞாயிறை பொறுத்தவரையிலே எந்தவித காத்திரமான சாட்சியமும் முன்வைக்கப்படவில்லை, காத்திரமான முறையிலே குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்படவில்லை என்பது உண்மையாக இருக்கிறது. இந்த காலத்தில் செயல் சரிவராது. ஏனென்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலே மக்கள் அணிதிரட்டி வைத்திருக்கக்கூடிய பேராயர் வெல்கம் ரஞ்சித் கொண்டு பேராயர், அவர் பொறுமை இழந்து கொண்டிருப்பதாக நாங்கள் தகவல் கிடைக்கிறது. எங்களுக்கு நாங்கள் பொறுமை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக சூத்திரதாரை கண்டுபிடித்து அரசு வெளிப்படுத்துமான அதை அதற்கு தயாராக இருக்கிறோம். பாருங்கள், நான் சொன்னேனே, ஊழல்வாதிகளா இருக்கலாம், போதிவசக்காரர்களா இருக்கலாம், அல்லது அந்த பாதாள குலத்திலா இருக்கலாம், அதே போல உயிர்த்த ஞாயிறு கொலையாளிகளா இருக்கலாம். இந்த எல்லா விசாரணைகளுக்கும் குற்றவாளி அடையாளம் காட்டுவதற்கும் தொடர்பாக நாங்கள் பிரதான எதிர்கட்சியான எதிரடியான நாங்கள், ஐக்கிய மக்கள் கூட்டணியான நாங்கள், அதுக்குள்ளே தமிழ் கூட்டணியான நாங்கள் இருகரம் நீட்டி அதனுடைய தயாராக இருக்கிறோம். அதை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அது மார்க்கிறது இடம் கிடையாது. சாமர சம்பத் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அவர் நாடாளுமன்றத்திலே எல்லோராலும் மிகவும் பார்க்கப்படக்கூடியவர், எல்லா விடயங்களையும் கதைக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இன்று எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தினுடைய ஒரு ஊடக பேச்சாளராக அவர் செயற்படுகிறாரா? அவர் தமிழ் கட்சியின் விவகாரத்தையும் கதைக்கின்றார், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான விடயங்களையும் கதைக்கின்றார், ஆளுங்கட்சியின் விடயங்களையும் கதைக்கின்றார். இந்த சாமர சம்பத் என்பவர் இப்போது நாடாளுமன்றத்தில் தன்னை ஒரு கோமாளி போன்று காட்டிக்கொள்வதாகவும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர் தன்னை அடையாளப்படுத்தும் முகமாக பல்வேறு விஷயங்களை துணிச்சலாக, நேரடியாக, பகிரங்கமாக கதைப்பதை உரையாடுவதை நான் பார்த்திருக்கிறோம். அதை மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அதே வேளையிலே நேற்று முதல் நாள் நான் அந்த நேரம் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. வடக்கின் MP ஸ்ரீதரன் தொடர்பாக கூட ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். குற்றச்சாட்டில் உள்ள காத்திரம் என்ன, அது உண்மை என்ன, இதே இவர் பேசுகிறார் என்று விளங்கவில்லை.
பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர் தொடர்பு கொள்ளவில்லை, தொடர்பு கொள்ள முயற்சி, தொடர்பு கொள்ள முடியவில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், இலங்கையின் அரசியலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சாதக பாதக விமர்சன ரீதியான போக்குகளையும் நீண்ட அரசியலுடையவராக இப்போது ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி ஊடறுப்பு, நன்றி தமிழரசன், நன்றி தமிழ்வேல். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.